Dear student, this is தீன்சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸில் 6வது பாடம் முக்கோணவியல் ட்ரிக்னோமெட்ரியில் பயிற்சி 6.3ல் முதல் கணக்கு. இது தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 269 இருக்குது. 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. Page number 261 exercise 6.3 first sum. From the top of the rock 50√3 meter high, the angle of depression of a core on the ground is observed to be 30 degree. Find the distance of the core from the rock. இப்போ ஏபிங்கிறது தான் ராக்காக இருக்குது. இதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50√3 மீட்டர். இதனுடைய டாப்லேருந்து நம்ம ஒரு காரை பார்க்குறோம். 30 டிகிரி அதாவது 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த சிங்கிறது பொசிஷன் ஆஃப் கார். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ சியிலேருந்து இதனுடைய டாப்புக்கு நம்ம ஏற்ற கோணம் 30 டிகிரி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஏபி ஹைட் ஆஃப் த ராக், பிசி ரெண்டு அந்த ராக்குக்கும் காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தொலைவுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே 30 டிகிரி இருக்கா, இந்த 30 டிகிரிக்கு டேன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம் என்ன இருக்குன்னா ஏபி, அதனுடைய வேல்யூ 50√3. இந்த 30 டிகிரிக்கு அட்ஜசன்ட் அதாவது அடுத்துள்ள பக்கம் பிசி, இதனுடைய வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருந்துச்சு? 50√3. அதுக்கு அடுத்துள்ள பக்கம் எக்ஸ். tan 30யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1/√3. 1/√3 ஈக்குவல் டு 50√3 டிவைடட் பை எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம அந்த ஒன்னோட இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம். இந்த √3 இந்த 50√3யோட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு √3 வரும். இந்த √3யும் மல்டிபிள் பண்ணும்போது 3 வரும். 50யோட 3யை மல்டிபிள் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன வரும்? 150 மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 150 மீட்டர். அப்போ இந்த ராக்குக்கும் இந்த காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 150 மீட்டர். இப்போ இரண்டாவது கேள்வி, இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டிடத்தின் உயரத்தை காண்க. Second question, the horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of top of the first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. இப்போ அதுக்குள்ளான படத்தை பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் இடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ஏசி அப்படிங்கிறது செகண்ட் பில்டிங்காக இருக்குது. இந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 மீட்டர். இந்த ரெண்டு பில்டிங்க்கும் இடைப்பட்ட தொலைவு 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டாப்லேருந்து இந்த செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை நம்ம பார்க்கும்போது இறக்க கோணம் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இதுக்கு பேரலாக அந்த 70 மீட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனை வரைகிறோம். இங்கே 45 டிகிரினா இந்த இடத்துல என்ன தான் இருக்கும்? 45 டிகிரி. அப்போ இலேருந்து ஏக்கு உண்டான ஏற்ற கோணம் அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் இதனுடைய ஹைட் நம்மளுக்கு தெரியாது. இதனோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு. ஸோ இதை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இதுக்கு பேரலாக நம்ம வரைஞ்சதுனால இங்கே எக்ஸாக இருந்தால் இங்கேயும் எக்ஸாக தான் இருக்கும். டோட்டலாக இங்கே 120 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஏலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 120 மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி நம்ம படத்தை தெளிவாக வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு எது என்னன்னு சொல்ல போகிறோம். ஏசிங்கிறது என்னது? செகண்ட் பில்டிங், அதாவது இரண்டாவது கட்டிடம். இடிங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங், முதல் கட்டிடம். சிடிங்கிறது இடைப்பட்ட தொலைவு, டிஸ்டன்ஸ் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏபிஇ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இதில் 45 டிகிரி இருக்கா? ஸோ 45 டிகிரிக்கு எதிர் திசையில் இருக்கிறது என்னது? ஏபி. அது 120 மைனஸ் எக்ஸ். இந்த 45 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் அதாவது அட்ஜசன்ட் சைடு 70 மீட்டர். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்?
இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ tan 45 டிகிரி வேணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் வந்து ஏபி, அடுத்துள்ள பக்கம் 70. ஏபி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 120 மைனஸ் எக்ஸ் பை 70. இப்போ tan 45ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னென்னா 1 தான். ஸோ 1 ஈக்குவல் டு 120 மைனஸ் எக்ஸ் பை 70. இப்போ இந்த 70ஓட 1 நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 இன்ட்டு 70 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ தேவை, எக்ஸோட வேல்யூ தான். இது மைனஸில் இருக்குது. ஸோ எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரும்போது இது ப்ளஸில் வரும். 70 இந்த பக்கம் கொண்டு வரல, மைனஸில் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் 70. 120லேருந்து நம்ம 70யை சப்ராக்ட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 50 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்னது, 50 மீட்டர். அடுத்தது மூணாவது கேள்வி. 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. இங்கே tan 38 டிகிரி ஈக்குவல் டு 0.7813, √3 ஈக்குவல் டு 1.732. Third question. From the top of the tower, 60 meter high, the angle of depression of the top and bottom of vertical lamp poster are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. Tan 38 degree is equal to 0.7813 and √3 equal to 1.732. இப்போ இந்த ஏபிங்கிறது வந்து டவர் கோபுரமாக இருக்குது. இதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மீட்டர். இந்த இடத்துல லேம்ப் விளக்கு கம்பம் இருக்குது. இதுக்கு பேர் வந்து சீடின்னு பேர் வச்சுருக்கோம். இதனுடைய உயரம் வந்து தெரியாது. அதே நேரத்தில் இந்த விளக்கு கம்பத்துக்கும் இந்த டவர் கோபுரத்துக்கும் இடையில் உள்ள தொலைவும் தெரியாது. அதை நம்ம ஒயின்னு எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோன்னா இதனுடைய டாப்லேருந்து இந்த லேம்போட டாப் பொசிஷனையும் சரி, பாட்டம் உச்சியையும் கீழ்ப்பகுதியையும் 30 டிகிரி 60 டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறோம். அப்போது இதுதான் வந்து பார்வை கோடு. இதை 30 டிகிரி இறக்க கோணத்தில் இந்த டாப்பையும் 60 டிகிரி இறக்க கோணத்தை இந்த பாட்டத்தையும் பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லேம்ப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து பேரலாக ஒரு லைனை வரைகிறோம். இதனுடைய உயரம் எக்ஸாக இருந்தால் இதுக்கு பேரலாக இணையாக வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளோ தான் இருக்கும், எக்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த அளவு எவ்வளோ இருக்கும், இது டோட்டலாக 60 இருக்கும்போது இந்த இடம் வந்து 60 மைனஸ் எக்ஸாக இருக்கும். இங்கே 30 டிகிரி, இதோட டாப்பில் வந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்த்தா இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்துலேயும் 30 டிகிரி இருக்கும். அடுத்து இதனுடைய பாட்டம் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்த்தா இந்த ஏபிசி இதனுடைய கோணம் எவ்வளோ இருக்கும், 60 டிகிரி. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தொலைவு வந்து ஒய்யாக இருக்கிற பட்சத்தில் இந்த முக்கோணத்துலேயும் இந்த தொலைவை நம்ம ஒய்ன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் இருக்குது. ஏஇடி அப்படிங்கிற ஒரு முக்கோணம், ஏபிசி அப்படிங்கிற ஒரு 2 செங்கோண முக்கோணம் இருக்குது. நம்ம முதல்ல முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்கிறோம். இந்த ஏபிசியில் நம்மளுக்கு இந்த இடம் 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி இருக்கும். இந்த 60 டிகிரிக்கு எதிர் திசையில் இருக்கிறது எவ்வளோன்னா 60 மீட்டர். அதே மாதிரி இந்த 60 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறது வந்து பிசி, அதனுடைய அளவு வந்து ஒய். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 60 டிகிரிக்கு எதிர்பக்கம் வந்து 60 மீட்டர். அதே மாதிரி இந்த 60 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கத்தை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். tan 60ஓட வேல்யூ √3. ஸோ √3 ஈக்குவல் டு 60 பை ஒய். நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஒய் வந்து இங்கே மேலே வந்துடும், √3 வந்து டினாமினேட்டர் கீழே வரும். இப்போ 60 பை √3, கீழே √3 இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா √3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தான் என்ன ஆகாது, நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 60 √3 டிவைடட் பை இந்த √3 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 3 தான் வரும். இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 20. ஸோ ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 20 √3 கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் ஏஇடியை எடுத்துக்கிறோம். அதில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 30 டிகிரிக்கு எதிர்பக்கம் என்னவாக இருக்குன்னா 60 மைனஸ் எக்ஸ். நம்ம படத்தில் பார்த்தா புரியும். இந்த 30 டிகிரி
tan 30 ஓட வேல்யூ 1/√3 which is equal to 60 minus x by yக்கு பதிலாக நம்ம 20√3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எழுதிக்கிறோம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1ஓட 20 minus √3 மல்டிபிள் பண்ணும்போது 20√3. இங்கே பார்த்தீங்கன்னா 60 minus x into √3 வந்துடும். இந்த √3க்கு நம்ம √3யை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன வரும், 20 equal to 60 minus x வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ மைனஸில் இருக்க எக்ஸ் இந்த சைடு வரல, என்ன ஆகும், ப்ளஸில் வரும். இந்த 20 ப்ளஸில் இருக்கும்போது இந்த பக்கம் வரல, மைனஸில் வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 minus 20. எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 60லேருந்து 20யை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 40. ஸோ த ஹைட் ஆஃப் த லேம்ப் போல், விளக்கு கம்பத்தின் உயரம் எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு 40 மீட்டர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சா? தேங்க்யூ.